Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard CBSE Max Chapter 2 Polynomials Example 2 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the zeros of the quadratic polynomial x square plus 7x plus 10 and verify the relationship between the zeros and the coefficients. So quadratic polynomial ஓட zeros என்னன்னு first கண்டுபிடிக்கணுமா. கண்டுபிடிச்சிட்டு நம்ம relationship between zeros and coefficients வெரிஃபை பண்ணும் சரிங்களா. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா. நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் எடுக்கும்போது சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அது ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா இருக்கும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கண்டுபிடிக்கிற வேல்யூவும் கோஎஃபிஷியன்ஸோட ரிலேஷன்ஷிப் என்ன, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போதும் இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக ஆன்சர் இருக்கணும். இதே மாதிரி ப்ராடக்ட், ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதினேன். இப்போ சொல்யூஷனில் பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10. இப்போ இதோட ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்போம், 10 ரெண்டாக பிரிக்கணும், 7 வரணும் ப்ளஸ் பண்ணால். இப்போ 2 5s are 10, 2 + 5 வந்து 7. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5x ப்ளஸ் 10. இப்போ ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமன், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்துலையுமே 5 காமன், ப்ளஸ் தான் இருக்குது, 5 வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0 பண்ணுமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 இந்த சைடு கொண்டு போகும்போது -2ன்னு மாறிடும். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 இந்த சைடு கொண்டு வரும்போது -5ன்னு மாறிடும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ -2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா பீட்டாவோட வேல்யூ -5ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதை நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம், அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா. Therefore the zeros of x square plus 7x plus 10 are -2 and -5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டும் கண்டுபிடிக்கணும், ஜீரோஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஹெட்டிங் வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா செய்யலாம். ஆல்ஃபா வேல்யூ -2 ப்ளஸ் பீட்டா வேல்யூ -5. -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5, ஆன்சர் -7. இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம செய்யலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு செய்யும்போது sum of the roots is equal to minus coefficient of x divided by coefficient of x square. coefficient of x னா x க்கு முன்னாடி இருக்கிறது 7 மைனஸ் இருக்கு. coefficient of x squareன்றது 1 -7 divided by 1 வந்து -7. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்க. சம் ஆஃப் த ஜீரோஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பண்ணிடலாம். இப்போ -2 இன்ட்டு -5 which is equal to minus into minus plus 5 2s are 10. அடுத்தது product of the roots in terms of coefficient, constant term divided by coefficient of x square. Constant term value 10, coefficient of x square value 1. So answer வந்து 10. இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் ஈக்குவல், ரெண்டுமே வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ என்ன எழுதலாம், the relationship between the zeros and coefficients are verified. எழுதிடலாமா. The relationship between zeros and coefficients are verified அப்படின்னு எழுதிட்டா போதும்.
Next example 3 பாருங்க. Find the zeros of the polynomial x square minus 3 and verify the relationship between the zeros and the coefficients. கொடுத்திருக்க polynomial பாருங்களா, வெறும் x square minus 3 மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. x ஓட டேர்மே கொடுக்கல. x square minus 3 மட்டும்தான் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a square minus b squareனா a plus b இன்னொன்று a minus bன்னு எடுத்துக்கலாம். இங்க a ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் இருக்கு, ஆனா b ஸ்கொயர் இடத்துல 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை நான் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். x ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் 3 வந்துடும், எனக்கு பேலன்ஸ் இதே தான் வந்துடும். ஸோ இதை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணலாம், ரெண்டும் ஈக்குவல். ஸோ இதோட ஆன்சர் எப்படி வரும்னா x பிளஸ் ரூட் 3 இன்னொன்று x மைனஸ் root 3. ஸோ இப்போ நம்மளோட ரெண்டு ஜீரோஸ் கிடைச்சிருச்சு. ரெண்டு ஜீரோஸ் என்னென்ன, x is equal to plus root 3 ஆன்சர் போனால் minus root 3 or x is equal to plus root 3. இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இதை பீட்டான்னு எடுத்துக்கலாம். The zeros are root 3 comma minus root 3. Zeros and coefficients நம்ம satisfy பண்ணலாம். So first sum of the zeros. Sum of the zeros first. Sum of the zeros ல alpha plus beta. Alpha ஓட value நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா root 3. Beta ஓட value minus root 3 ன்னு எடுத்துக்கிறேன். Plus root 3 minus root 3 cancel ஆயிட்டு 0. இப்போ coefficients வச்சுட்டு, ஸோ coefficients வச்சுட்டு எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் coefficient of x divided by coefficient of x square. coefficient of x, இங்க x ஓட டேர்மே இல்லை, அப்போ coefficient of x இருக்கிற இடத்துல 0 தான் எழுதணும். x square ஓட coefficient 1, 0 divided by 1 வந்து 0 தான். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சா. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் பார்க்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ரூட் 3 இன்டூ மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரூட் 3 இன்டூ ரூட் 3 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னா என்னது, கான்ஸ்டன்ட் term divided by coefficient of x square. இப்போ constant term நம்ம polynomial எப்படி இருந்தது, x square minus 3. இப்போ constant term என்ன, minus 3 divided by x square ஓட coefficient 1 minus 3 by 1 minus 3. இது ரெண்டுமே இப்போ equal. So sum of the roots, sum of the zeros satisfy ஆயிடுச்சு, product of the zeros satisfy ஆயிடுச்சு. So therefore the relationship between zeros and coefficients are verified. எழுதிடலாமா. The relationship between the zeros and coefficients are verified அப்படின்னு எழுதிடலாம். Understand the last example பார்க்கலாமா. Next fourth question பாருங்க. Find the quadratic polynomial. The sum and the product of whose zeros are minus 3 and 2. Sum minus 3, product 2 respectively. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், quadratic polynomial நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா. சரிங்களா. சொல்யூஷன்ல first general term of quadratic polynomial எழுதிடலாமா. Let the quadratic polynomial be ax square plus bx plus c. And இதோட zeros இருக்கும் இல்லையா, zeros நம்ம எப்படி எடுத்துக்கலாம், zeros be alpha and beta. இப்போ first condition என்ன கொடுத்திருந்தாங்க, sum வந்து minus 3. இப்போ sum minus 3 னா alpha plus beta is equal to minus 3. நம்ம coefficients வச்சு எப்படி எழுதலாம், which is equal to minus coefficient of x divided by
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ -3க்கு டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1ன்னு கன்சிடர் பண்ணலாமா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? -b/a ஜென்ரலாக எப்படி எழுதுவோம் இல்லையா? -b/a. இப்போ பியோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 1. இன்னும் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சி வேல்யூன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எப்போ வரும்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸில். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் zeros is equal to 2. So product of zeros எப்படி எழுதுவோம்? alpha into beta is equal to 2. இதை coefficients வச்சு எப்படி எழுதுவோம்? constant term divided by coefficient of x square. So 2க்கு denominator எதுவுமே இல்லைனா 1. அப்போ coefficient of x square 1 தான். constant term 2. That is c/a. c யோட value 2. இப்போ ஜெனரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 into x square plus 3 into x plus 2 is equal to 0. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய அடிஷ்னல் கொஷின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. நிறைய அடிஷ்னல் சம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.